நண்பர்களே வணக்கம். என்னோட நல்ல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ராசி பலன் சீரீஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது துலாம் ராசி தான். புத்தாண்டு ராசி பலன் 2026 துலாம் ராசிக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அதிர்ஷ்டம். என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு மாதமே இருக்கு. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது. அந்த வகையில இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில நம்ம முழுமையா பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளையில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியானது வளர்க்கும். இந்த கிரக பயிற்சி மாற்றமானது 12 ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வரும் 2026ஆம் ஆண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற போகுது. 1/1/2026 மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்குதுங்க. நிலம் தங்கத்துல முதலீடு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்துல முதலீடு செய்யறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே பார்த்தோம்னா மீனம் வீட்டுல இருக்காரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் வரப்போகுது. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு. மீண்டும் பாத்தீங்கன்னா அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போறாரு. அந்த வகையில இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் எல்லாமே தீரும் அமைப்பு ஏற்பட போது. எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கிட்டீங்க அப்படின்னா, இல்ல தொடங்க போறீங்க அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி ஏற்பட போகுது. நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்ய போறீங்க. வீடு கட்டும் யோகம் 100% இருக்குங்க. ஏற்கனவே வீடு கட்டியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யறது, அப்புறம் வீடை விரிவுபடுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொள்றீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகமும் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்கள்லாம் எல்லாமே வாங்க போறீங்க. தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகத்துல நல்ல ஏற்றத்தை பெறுவீங்க. உத்தியோகம் பாத்தீங்கன்னா அதிகமான மாற்றங்களை பெறும் யோகமும் உண்டு. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதுல எதுவா இருந்தாலும் எப்போது வேணும்னாலும் நீங்க மாற்றம் பெறும். திடீரென முடிவுகளை எடுப்பீங்க. தனியா தொழில் தொடங்கும் யோகமும் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு விடுறது, ஒப்பந்தம் அது எடுத்து செய்யறது, தொழில் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா யோகம் இருக்கு. சிக்கல்கள் தீருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் மேன்மை அடைய போகுது. பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியா இருந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியா மாறும். மனசோர்வுகள் எல்லாமே நீங்க போது. பிள்ளைகளோட கோபதாமமா இருக்காம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல், அப்புறம் ஜாயிண்ட்ல ஏற்படுற வலிகள் போன்றவற்றில மிகுந்த கவனமா இருக்கணும். அபிராமி அந்தாதிகளை இருக்கக்கூடிய 40, அப்புறம் 59, 75 அந்த பாடல்களை படிக்கிறது ரொம்பவுமே நன்மை பயக்கும். கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம், கோயில் திருப்பலிகளுக்கான காரியங்களை செய்வீங்க. நிறைய பாத்தீங்கன்னா அப்படின்னா கைங்காரியங்களை செய்வீங்க. மகான்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். மலை கோயில்களுக்கு செல்றது, அப்புறம் காசிக்கு செல்றது, ராமேஸ்வரம், ராமர் கோயில்களுக்கு செல்றது போன்ற யோகம் ஏற்படும். சத்ரு ஜெயம் ஏற்படும். ஆரோக்கியத்துல நம்பிக்கை, புத்துணர்வு ஏற்படும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிகள் என்பதனால தினந்தோறும் உடற்பயிற்சி தவறாம செய்யுங்க. எல்லா விதத்திலையும் மன அழுத்தம் தீரும். வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படும், பணவரவு உண்டாகும், அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். நீதிமன்றம் வழக்கு என்று இருந்த நிலைமைகள் எல்லாமே மாறி ஜெயம் ஏற்பட போது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெறும். வாராகி அப்படி இல்லைன்னா நரசிம்மரை வழிபாடு செய்யறது முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம உங்க அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை மறக்காம போய் வழிபடுங்க. வாராகி உங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். உங்களோட எந்த விதமான நல்ல காரியங்களையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இது பொதுவான பலன்கள் அடிப்படையில் மட்டுமே கூறியிருப்போம். சரிங்களா? இப்போ ஏதாவது நீங்க நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட கிரக பலன்களின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறுபடும். இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்மளுடைய நல்ல நேரம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களை உடனடியா சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.